வணக்கம் சாய் டிவோட்டீஸ். இன்றைக்கி நம்ம சாய் வழக்கமாக 3 வீடுகளில் யாசகம் வாங்குறதுல பைஜாமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷீரடிக்கு முதல்ல சாய் வந்தப்போ சாயை பார்த்து ஒரு ஞானின்னு சொன்னது பைஜாமா தான். மற்ற ஊர் மக்கள் எல்லாம் சாயை பார்த்து ஒரு ஃபக்கீர் அப்படிங்கிறத சொன்னாங்க. பைஜாமா காடு மேடுகளெல்லாம் சாய்க்கு போய் உணவு கொடுத்துட்டு சாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நாளில் சாய் துவாரகா மாயிலே தங்கிட்டார். அப்போது சாய் ஒரு நாளைக்கு பைஜாமா வீட்டில் போய் 15 முறை யாசகம் வாங்குவார். அப்படி வாங்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, பைஜாமா ஜீவன் தே, ஒரு ரொட்டி லாவ் அப்படிங்கிறத சொல்லுவார். சாயால் இந்த உலகத்தில் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் சாய் ஏன் யாசகம் வாங்கினார்? உணவோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் அவர் யாசகம் வாங்கினார். இப்படி பைஜாமா வீட்டில் அவர் யாசகம் வாங்கினால ஒரு முறை ஷீரடியில் பஞ்சம் ஏற்பட்டப்ப பைஜாமா வீட்டில் மட்டும் உணவுக்கே பஞ்சமில்லாத நிலைமை இருந்தது. ஓம் சாய்ராம்.